வாழ்க வளமுடன். வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம 11th பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 4.2.3ல ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் பார்க்குறோம். ஓகே, இப்போ ஐடென்டிட்டிஸ் இன்வால்விங் sin 2a cos 2a tan 2a sin 3a அடுத்து என்ன வரும்? cos 3a வரும், அப்புறம் tan 3a வரும். cos 3a tan 3a are called multiple angle identities. ஏன்னா இப்போ sin 2a அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 2a, அப்போ a + aன்னு எழுதலாம் இல்லையா? sin a + aன்னு எழுதுகிறோம். sin a + bக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? sin a cos b. அந்த b இருக்கிற இடத்துலையும் நம்மளுக்கு a தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக a + aன்னு இருக்கிறனால sin a cos b + cos a sin bன்னு இருந்திருக்கும். ஸோ cos a ஓகே, இந்த b வர்ற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல sin a cos b-ஆ cos bங்கிறது cos a தான், sin bங்கிறது sin a தான். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் sin a cos a sin a cos aன்னு இருக்குது. அப்போ 2 sin a cos aன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி cos 2a எப்படி எழுதலாம்? cos a + aன்னு எழுதலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு cos a + bக்கு ஃபார்முலா தெரியும். cos a cos b, cos bங்கிற இடத்துல என்ன இருக்குது? cos bங்கிற இடத்துல ஏவே தான் இருக்குது. ஸோ அதனால் cos aவே போட்டுக்கிறோம். தென் ப்ளஸ் வந்து இருக்குதா, அப்போ மைனஸ் வருமா நம்மளுக்கு ஃபார்முலாவில்? தென் sin a sin b வரும். sin a sin bக்கு பதிலாக இங்கே a இருக்கிறனால நம்ம sin aன்னு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே இந்த ரெண்டையும் இது பண்ணுங்கள். cos a × cos a என்ன வரும்? cos squared a. sin a × sin a sin squared a. இங்கே மைனஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கிறோம். ஓகே, இதுதான் ஃபார்முலா. அப்போ cos 2aக்கு என்னென்னா cos squared a - sin squared a. sin 2aக்கு என்னென்னா 2 sin a cos a. ஓகே, நெக்ஸ்ட்டு sin 3aக்கு sin 3a நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? 2a + aன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு a + b sin a + bக்கு ஃபார்முலா தெரியும். sin a cos b. அப்போ ஏக்கு பதிலாக நீங்கள் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக 2a போடுறீங்க, பிக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ sin a cos b, ஏக்கு 2aவும் பிக்கு ஏவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் மைனஸ் cos a sin b. ஓகே, cos ஏக்கு பதிலாக 2a, பிக்கு பதிலாக a. ஓகே, ஸோ இதை மறுபடியும் எப்படி எழுதலான்னு பாருங்கள். sin 2aக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? 2 sin a cos a சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? அடுத்து இந்த cos aவை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து cos 2aக்கு நம்மளுக்கு ஐடென்டிட்டிஸ் தெரியும். என்னென்னா 1 - 2 sin squared a அப்படின்னு ஒரு ஃபார்முலா. cos 2a அப்படின்னா என்னது? 1 - 2 sin squared a. சரியா? cos 2a அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 1 - 2 sin squared aன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி cos 2aக்கு cos squared a - sin squared aன்னு கூட வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ரெண்டு ரிசல்ட்டில் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 - 2 sin squared a யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு சைன் இருக்கிறது, sin aவை அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த cos aவை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும்? 2 sin a தென் cos a × cos a cos squared aன்னு ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்? இந்த sin aவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு sin a கிடைக்கும். அப்புறம் மைனஸ் சிம்பிளாக அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து 2 × sin squared × sin aன்னு இருக்குது. அப்போ 2 × sin cube a, ஏன்னா sin squared a × sin a என்ன ஆயிரும்? sin cube a. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம்? 2 sin a இன்ட்டு இந்த 2 sin aவை அப்படியே வச்சுட்டாச்சு. cos squared aவை எப்படி எழுதலாம்? 1 - sin squared aன்னு எழுதலாம். ஏன்னா sin squared a + cos squared a = 1. இப்போ நம்மளுக்கு cos squared a மட்டும் வேணும். அப்போ 1 - sin squared a. அடுத்து sin aவை sin a அப்படியே போட்டுக்கிட்டோம். -2 -2 அப்படியே போட்டாச்சு. sin cube a அப்படியே போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா இந்த 2 sin a இருக்கு இல்லையா, இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். 2 sin aவை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஒரு தடவை பண்ணால் என்னாகு? 2 sin aன்னு கிடைக்கும். இங்கே செகண்ட் டேர்ம் கூட பண்ணால் என்னாகும்? -2 sin cube aன்னு இருக்கும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் sin a இருக்குது. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? -2 sin cube a இருக்குது. ஓகேங்களா?
அப்போ இந்த 2 sin ஏவும் இந்த ஒரு sin ஏவும் என்ன ஆயிரும் 3 sin ஏ ஆகிடும். ஓகேவா? இங்கே வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது -2 sin cube ஏ இருக்குது, இங்கேயும் -2 sin cube ஏ இருக்குது. அப்போ -4 sin cube ஏ அப்படின்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, thus we have the following multiple angles formulae. ஓகே, ஸோ நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறதுனால இதை வந்து ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபார்முலே. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா sin 2aக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2 sin a cos a. தென் cos 2aக்கு என்ன cos squared a minus sin squared a. ஓகே, ஸோ சிமிலர்லி நம்ம sin 2aக்கு another one formula in terms of tanல பார்த்தீங்கன்னா 2 tan a divided by 1 plus tan squared a. Remember this formula. ஓகே, in terms of tanல வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2 tan a divided by 1 plus tan squared a. அடுத்தது cos 2a ஓடதை in terms of cosல மட்டும் வேணும் அப்படின்னா 2 cos squared a minus 1 formula. ஓகே, தென் சைனில் in terms of சைனில் மட்டும் வேணும் அப்படின்னா cos 2aக்கு 1 minus 2 sin squared a. ஓகே, இது வந்து cos and sin both வேணும்னா cos squared a minus sin squared a. அப்போ in terms of tanல வேணும்னா 1 minus tan squared a divided by 1 plus tan squared a. ஸோ இங்கேயும் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த sin 2aக்கு டினாமினேட்டரில் 1 plus tan squared a தான், cos 2aக்கு டினாமினேட்டரில் 1 plus tan squared a தான். இங்கே sin 2a இருந்தால் 2 sin tan a வருது, cos 2a இருந்தால் நியூமரேட்டரில் 1 minus tan squared a வருது. ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏன்னா cos 2a பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ஃபார்முலாஸ் இருக்குது in terms of cos and sin, cos, sin, then tanல. ஓகே, then tan 2aக்கு என்ன ஃபார்முலா 2 tan a divided by 1 minus tan squared a. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா sin 2aக்கு பார்த்தீங்கன்னா 2 tan a divided by 1 plus tan squared a நம்மளுக்கு தெரியும். இங்கே tan 2a வர்றப்போ இந்த ப்ளஸ் மட்டும் வந்து மைனஸ் வந்துடும், அது மட்டும்தான் இதனுடைய டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ sin 2a tan 2aக்கு மோர் ஓவர் ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே ஈக்குவல் எக்ஸப்ட் தி டினாமினேட்டர் சைனு. இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், டேனுக்குனா மைனஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு sin 3aக்கு 3 sin a minus 4 sin cube a. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க 3 sin ஏவை இப்போ 3 போட்டுக்கோங்க, a போட்டுக்கோங்க இப்படி. ஓகே, sin 3aனா 3 முன்னாடி கொண்டு வந்துட்டு sin a போட்டோம். அடுத்தது வந்து 4 sin cube a. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3a தான் இருக்கிற மாதிரி இருக்குது, 3a. இங்கேயும் 3a வந்திருக்கு, இங்கேயும் 3a வந்திருக்கு, இங்கேயும் 3a வந்திருக்கு. அப்போ 3 into a வந்திருக்கு, இங்கே வந்து 3 க்யூப்பில் இருந்துட்டு a வந்திருக்கு. ஓகே, தென் -4 ஞாபகம் வச்சுக்கோங்க 3 sin a minus 4 sin cube a. ஓகே, தென் இதே மாதிரி cos 3aக்கு என்ன வரும் 4 cos cube a minus 3 cos a. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த க்யூப் டேர்ம் முன்னாடி வந்துடுது. ஆக்சுவலி sin 3aக்கு நம்ம வந்து என்ன ஃபார்முலா போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 sin a minus 4 sin cube a minus 4 sin cube a வந்தது இல்லைங்களா? ஸோ இங்கே இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது 3 sin a minus 4 sin cube a. இது அப்படியே காசுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 4 காசுனா சைன் எல்லாமே காசாக மாறிடும், இது முன்னாடி வந்துடும், இது வந்து பின்னாடி போயிடும், மைனஸ் சைன் ரெண்டுக்குமே வரும். ஸோ எதாவது ஒன்றா ஞாபகம் வச்சு இன்னொன்று வந்து எழுதிக்கோங்க. இப்போ 4 cos cube a minus 3 cos a. தென் tan 3a அப்படின்னா உங்களுக்கு என்ன tan 2aக்கு நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு பாருங்கள். tan 2aக்கு வந்துட்டு இதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் 2 tan a divided by 1 minus tan squared a வரும். ஸோ இங்கே வந்து tan 3a பொறுத்த வரைக்கும் கீழே வந்து 1 minus 3 tan squared a. இந்த 3 ஒன்று தான் வந்து டினாமினேட்டரில் எக்ஸ்ட்ராவாக வந்துருக்குது 3aவுக்கு 2aக்கு. அங்கே 2a இருந்துச்சு, அதனால் 1 minus tan squared a மட்டும் போட்டீங்க. இங்கே 3a வரதுனால 1 minus 3 tan squared aன்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் நியூமரேட்டர் டேர்மை இப்படி நீங்களே ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா சைனுக்கு நம்ம இப்படி போட்டோம்ல
3 sin A minus 4 sin cube Aன்னு போட்டிருப்போம். இதில் 4 இல்லை, ஆனால் sin cube Aக்கு பதில் tan cube A இருக்குது. எதையாவது ஒன்றா கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. tan 3Aனா 3 tan A minus tan cube A divided by 1 minus 3 tan squared A. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 2A cos 2A 3 tan 2A, ஓகே, sin 2A cos 2A tan 2A இந்த மூணையும் பார்த்தோம். sin 2Aக்கு 2 ஃபார்முலா இருந்தது, cos and sinல ஒன்று, tanல ஒன்று. cos 2Aக்கு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. தென் tan 2Aக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். அப்புறம் sin 3A பார்த்தோம், cos 3A பார்த்துருக்குறோம், தென் tan 3A. இந்த மூணோடைய இது ஓகே 3A 3A மூணுக்கும் 3Aக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா cos squared A. cos squared Aக்கு என்ன ஃபார்முலா? 1/2 into 1 plus cos 2A. ஓகேங்களா, we know that cos 2A cos squared A equal to 1/2 into 1 plus cos 2A. ஏன்னா cos 2Aக்கு இங்கே நம்ம வந்து 4 ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸில் ஒரு ஃபார்முலா இருந்தது. அப்போ உங்களுக்கு இதிலிருந்து காஸ் ஸ்கொயர்டு வேணும் அப்படின்னா ரிமைனிங் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்னாகும், ஃபஸ்ட்டு 1 கொண்டு போங்க. 1 வந்து இந்த -1 இங்கே போச்சுன்னா 1 + 1 ஆகும். அதுக்கப்புறம் இந்த 2 வந்து மல்டிப்பிள் இருக்குது, இது வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ என்ன ஆகும், 1/2 into 1 plus cos 2Aன்னு கிடைக்கும். சரிங்களா, 1/2 into 1 plus cos 2A. சரி, இப்போ காஸ் ஸ்கொயர்டு ரிமூவ் ஆகிட்டு காஸ் ஏ மட்டும் வேணும். காஸ் ஏ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் போடுவோம். ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட், இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் போடுறோம். அப்போ இதுக்கு இந்த இது கேன்சல் ஆகிடுது. ஆனால் இங்கே என்ன ஆகும், ரூட் ஆஃப் 1 plus cos 2A டினியூமரேட்டரில் வரும், இங்கே வந்து √2 வரும். ஸோ √2வை காமன் இதாக போட்டுக்கலாம். ஓகே, காமன் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா ஸ்கொயர் வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். ப்ளஸில் 1 குவாட்ரேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸில் ஒரு ஆன்சர் அண்டு மைனஸில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி சைன் ஸ்கொயர்டு ஏவுக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் காஸ் 2Aக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ என்ன ஃபார்முலா, இது காஸ் 2A = 1 - 2 சைன் ஸ்கொயர்டு ஏ. இதிலிருந்து சைன் ஸ்கொயர்டு ஏ மட்டும் வேணும்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதுக்கு ஸ்கொயர், அடுத்தது சைன் ஸ்கொயர்டு ஏ வந்து 1/2 into 1 - cos 2A அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் போடுறோம் ரெண்டு பக்கமும். உங்களுக்கு sin A = ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - cos 2A டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ரிமெம்பர் ஆல் தீஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபார்முலா. தென் we will solve the example and exercise sums. Okay, thank you.